எப்போவும் ஒரே மாதிரி சட்னி சாம்பாராக செய்யாதீங்க. இது மாதிரி புதுசாக சுவையாக செஞ்சு கொடுங்க. 10 இட்லி தோசை கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 8 வரமிளகா 4 பூண்டு சேர்த்து நல்லா வறுபட்ட பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினதும் இதோட 200 கிராம் அளவுக்கு நல்ல பழுத்த தக்காளியை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை அப்படியே மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆக விடுங்க. தக்காளி வெங்காயம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து அந்த சூட்லேயே கலந்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு தண்ணீரில் எதுவும் சேர்க்காமல் இதில் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். இது மாதிரி கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சம் மிக்சர் ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க. இதோட தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு சுட சுட இட்லி தோசையோடு பரிமாறினீங்கன்னா போதும். இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே அருமையான பக்கமான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்